Lab members Ayapanna, Muruganna, Mr. Vicky, அப்புறம் என்னோட பேர் முத்துகிருஷ்ணன், Mithun Shekhar, Muthurajan, முத்துராஜ், ஐயப்பன், முருகன் சார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு கியூப் லேப்னே சொல்லலாம், திருநெல்வேலி எஸ்ஸோட ஃபஸ்ட்டு கியூப் லேப்னே சொல்லலாம் பெருமையாக. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 இயர்ஸாக கியூப் லேப் கொண்டு போயிட்டுருக்குறோம். நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கிறோம். எங்களோட இன்டெப்த்தாக அவரோட இண்டஸ்ட்ரீஸு ஒரு பேலன்ஸ் ஷீட்டு இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டேக் அவேஸ் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் நிறைய எடுத்துருக்குறோம். எங்களோட கியூப் லேபோட ஸ்ட்ரென்த்து தான் இந்த கோர் டீமாகவும் இருந்து அமைஞ்சிருக்கு. ஐயப்பனெல்லாம் வந்து ஒரு கோர் ஃபவுண்டர் ஆஃப் எஸ் திருநெல்வேலி. நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் இன்றைக்கி இந்த தடவை வந்து நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பிளான் பண்ணியிருக்கிறோம். மேபி இப்போ நம்ம அந்த ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த வாட்டி என்னன்னா, இது ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி அபவுட் கெஃபே காஃபி டே. இந்த காஃபி டேங்கிற இது அவுட்லெட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஏன் மதுரை டு திருநெல்வேலி நடுவுலேயே 2 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காஃபி டேவோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் அதோட ஒரு சின்ன ஃபால் அண்ட் இப்போ அதோட ரிவைவல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காஃபி டே வந்து சித்தார்த்தா, அவர் வந்து ஒரு காஃபி பிளான்டேஷன், காஃபி எஸ்டேட்ஸ் இருக்க ஒரு ஃபேமிலியில் வளர்ந்தவர். அவர் MBA முடிச்சுட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு இன்வெஸ்டிங் ஃபார்மில் தான் ஒர்க் பண்ணார். அண்ட் ஒரு இன்வெஸ்டிங் ஃபார்மை தான் டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டு இருந்தார். அந்நேரம் அவருக்கு இருந்த பிரச்சனைகள், அவரோட ஃபேமிலி பிஸ்னஸில் வந்த பிரச்சனைகள் வந்து என்னென்னா, யார் காஃபி பிளான்டேஷன்ஸ் வந்து லேருந்து காஃபி எடுத்து காஃபி பீன்ஸை வந்து விற்கணுன்னாலும் அந்நேரம் வந்து மோனோப்பலியாக இருந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியாட்ட தான் விற்க முடியும். அவங்க தான் குளோபல் மார்க்கெட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போய் விற்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இந்தியாவில் இருந்துச்சு. இதை அவர் கண்டினியூஸாக ஸ்டடி பண்ணி அதில் வந்து காஃபி ரேட் வந்து சரி 100 ரூபா இருக்குன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்குறது வந்து 30 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி ஏன் நம்மளால் டைரெக்டாக குளோபல் மார்க்கெட் போக முடியலங்கிறத அந்நேரம் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங் சார்கிட்ட போய் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஒரு ப்ரெசென்ட் பண்ணி இந்த இஷ்யூவை 6 மந்த்ஸில் சால்வ் பண்ணி அவர் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸை டைரெக்டாக குளோபல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியை அமைச்சு கொடுத்தாரு. ஸோ அது மூலமாக அவர் ஃபார்ம் பண்ணது தான் அமால்கமேட்டட் பீன் கம்பெனி, ABCன்பாங்க. இதை 1993 ஆரம்பித்தார். இவங்க வந்து காஃபி பீன்ஸை ப்ரொக்யூர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ரோஸ்டட் காஃபி பீன்ஸை ஆக்கி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி. இன் 2 இயர்ஸில் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் காஃபி பீன்ஸ் ஆனாங்க. அதில் மட்டும் அவர் நிற்கலை. அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு டைரெக்டாக கஸ்டமர்ஸ்கிட்ட போனோம். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம காஃபி பீன்ஸ் வந்து அந்த அதே குவாலிட்டியோடு போகணுங்கிறத எதிர்பார்த்தாரு. அதில் தான் ஒரு நாட் ஓன்லி காஃபின்னா அது வரைக்கும் என்ன இருந்துச்சு, ஒரு டீ கடையில் போய் காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி இருந்தது வந்து ஒரு காஃபி வித் டெக்னாலஜி கலந்து ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் கொடுக்கணுங்கிறத எதிர்பார்த்தாது. அப்போ தான் பர்த் ஆஃப் காஃபி டேங்கிற கான்செப்டை அந்நேரம் தான் க்ரியேட் பண்ணுறாரு. ஒரு 1.5 crore இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெங்களூரில் பிரிகேட் ரோட் எல்லாருக்கும் நல்லா தெரியும், பயங்கர ஒரு மார்க்கெட்டிங் ஹேப்பனிங் பிளேஸாக இருக்கும். அந்த ரோட்டில் அவரோட மார்க்கெட்டிங் பீப்புளை அனுப்பி ஸ்டடி பண்ணால் அந்த ஹோல் ரோட்டில் ஒரே ஒரு டீ அண்ட் காஃபி விற்கிற ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த இடத்துல எத்தனையோ IT ப்ரொஃபஷனல்ஸ் வந்து போகிற இடம், ஆனால் ஒரே ஒரு காஃபி ஷாப் தான் இருக்குங்கிறத வச்சு இவர் வந்து கெஃபே காஃபி டே அங்கே ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் பிடிக்கிற செக்மெண்ட் வந்து ஒரு நார்மலாக அந்த காலத்தில் வந்து ஒரு காஃபின்னா 5 ரூபா செலவழிப்போம். ஆனால் ஒரு நல்ல ஆம்பியன்ஸும் ஒரு நல்ல ஒரு வைஃபை கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா ஒரு புது கஸ்டமர் செக்மெண்ட்டே க்ரியேட் பண்ணார். 25 ரூபீஸ்க்கு காஃபியை செல் பண்ணார். அப்படி அது வரைக்கும் 25 ரூபீஸ்க்கு காஃபி யாருமே செல் பண்ணதில்லை. அதை அவராக ஒரு சின்ன ஒரு இனோவேஷன் பண்ணி 25 ரூபீஸ்க்கு காஃபியை செல் பண்ணார். அந்த காஃபி டே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சக்ஸஸ். மோஸ்ட்லி வந்து IT செக்டர்ஸ் அண்ட் இந்தியன் யூத்ஸ் அதான் அவங்க டார்கெட் கஸ்டமர்ஸ்னுங்கிறது தெரிஞ்சு அதில் உள்ளே இறங்கினார். ஸோ காஃபி டே உருவான விஷயத்தை அண்ணன் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ முதல்ல ஒரு ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த நேரத்தில் அந்த தெருவில் 5 ரூபாய்க்கு காப்பி குடிக்க
தேடுதல் இருந்தபோது 25 ரூபா கொடுத்து குடிக்க வைக்கிறதுக்கு முதல்ல உள்ளே வர வைக்கணும்ல, அதுக்கு திங்க் பண்ண விஷயந்தான் இன்றைக்கி சார் அடிக்கடி சொன்ன அதே இன்னோவேஷன். ஸோ அதுக்கு நம்ம ஆம்பியன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம், உள்ளே வர்றவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கெல்லாம் அந்த காஃபே டே ஷாப் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த எல்லா இடத்துலையும் அதை கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணார். அதோட ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயந்தான் அந்த 3A அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். அஃபோர்டபிலிட்டிங்கும் போது சார் 5 ரூபா கொடுத்த இடத்துல 25 ரூபான்னு கொடுத்தது அஃபோர்டபிலிட்டியா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே வரலாம். பட் அந்த 25 ரூபா அவர் அங்கே கொடுத்தாரு அப்படின்னா அந்த 25 ரூபா கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்னால அவர் என்ன எடுக்க முடிஞ்சது, அங்கே உட்கார்ந்து ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் டிஸ்கஷனோட சக்ஸஸ் ரொம்ப நல்லா சொல்லணும்னா, பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ் இருந்தது அப்படின்னா அந்த காலேஜஸ்க்கு ஜாலியாக அந்த நேரத்தில் அவங்க 2 பேர் போய் உட்காந்து பேசுகிறதுக்கு உண்டான ஆம்பியன்ஸு. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயத்தை வந்து வித்தியாசமாக திங்க் பண்ணார். திஸ் இஸ் த அஃபோர்டபிலிட்டி. ஆக்சசபிலிட்டி அப்படின்னு எடுக்கும்போது எல்லாராலையும், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது, அவங்க போய் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஈஸியாக அவங்களால ஆக்சஸ் பண்ண முடிய ஒரு இடமா வந்து அந்த காஃபி டே வந்து இருந்தது. 3வது அக்செப்டபிலிட்டி. கஃபே காஃபி டே வந்து பாஸ்ட் ப்ராஃபிட்டுன்னு எடுத்துக்கிட்டால் 2017 8 கோடி ரூபா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அவங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 4 மடங்கு 48.94 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க. 2018 60 கோடி. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. ஃபினான்ஷியல் இயர் 2019 அவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ரீச்டு ஆனுவலி டர்ன் ஓவர் 4264 கோடி. என்ன சார் 4264 கோடி சேல் நடக்குதுங்கிறீங்க, பட் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தா வெறும் 60 கோடி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்க ரொம்ப ஹியூஜ் ஸ்பேன்ஸனாக வந்து நிறைய பிரான்ச்சஸ் போடும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்குள்ளே இன்வென்ட்ரி, மிஷினுக்கு, தென் ஸ்டாஃபுக்கு, அந்த இடத்த இன்டீரியர் பண்ணுறதுக்கு, இதுக்காக அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபண்டாக முடங்கி போய் நின்றுச்சு. இது ஏன் இவ்வளோ வேகமாக போனோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதை யோசனை பண்ணுறதுக்குள்ளே ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. அதான் அவங்க ஆரம்பித்த ப்ராப்ளம். தென் அதில் இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணும்போதே அவங்களுக்கு 6560 கோடி ரூபாய் வந்து டெஃப்ட் வந்து வந்துருச்சு கடன். அதுக்கு அந்த டயத்தில் பைக் ப்ராப்ளம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் வந்து பர்சன்டேஜ் லெவல் வந்து குறைஞ்சது. 10% தான் குறைஞ்சது. 10% குறைஞ்சதுனால இவங்க காஃபி எக்ஸ்போர்ட்டர், தென் இங்கே உள்ள காஃபி சேலும் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அதுவும் இவங்களுக்கு அட் ஏ டைம் ஒன்று போல் அந்த ப்ராப்ளம் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த கிராவிங் இந்த ஸ்டேஜில் தான் சித்தார்த்தோட கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நிறையா வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த பேடன் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. 2014 1568 அவுட்லெட் இருந்தது. 2015 1518. இப்படி கடன் அவங்களோட அவுட்லெட்ஸ் கூடி 2019 தான் அந்த ப்ராப்ளம் வந்து 2020 அவர் வந்து நெக்ஸ்ட் லைன். அதுக்கப்புறம் எதுக்காக 2 வருஷம் அந்த அவுட்லெட்ஸ் குறைஞ்சது அப்படிங்கிறத ஃபியூச்சர் ஸ்லைடில் வரும். ஸோ 2019 தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ரொம்ப உச்சத்துக்கு போய் அட்டெம்ப்ட் ரெடியூஸ் த டெப்ட்ஸ். அந்த டெப்ட்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் டைவர்சிஃபைடாக மற்ற இங்கேருந்து வர்ற முதல்ல எடுத்து, சார் அழகாக சொன்னாங்க, என்றைக்குமே வந்து கோர் பிஸ்னஸ்லேருந்து வர்ற முதல்ல வந்து வேறு இடத்துக்கு டைவர்சிஃபை பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருந்ததுன்னா அதுக்கு தனி பிஸ்னஸில் உள்ள ஃபண்டை எடுத்து அதுக்கு செலவு பண்ணுங்கள். ஓடிட்டு இருக்கிற குதிரையிலேருந்து பிடிங்க அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இது ஸ்லோ டவுன் ஆகிடும். அதுக்கு அழகான எக்ஸாம்பிள் தான் காஃபி ஷாப். ஸோ இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேல் அவங்களோட எல்என்டியில் சித்தார்த் சார் முடிவு பண்ண ஃபோர்ஸ் டு சேல் எல்என்டிக்கு ஒரு 20.32% வந்து மைண்ட்ரிங்கிற ஒரு ஓனர்ஷிப்பை வந்து சேல் பண்ணுறாரு. 2வது சித்தார்த் அக்ரீட் டு சேல் ஷேர் ஃபார் காஃபி டே சிசிடி டு த மல்டிநேஷ்னல் பீவரேஜ், அதாவது கம்பெனி கோகோ கோலாவுக்கு வந்து ஒரு 1000 crore சேல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாரு. இதெல்லாம் பிளான் நடக்கலை பிளான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி முத்துகிருஷ்ணன் சார் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங்னு சார் சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கும் அந்த ஆட்டிடியூட் தான் காரணமாக இருந்தது. நார்மலாக வந்து சொல்லுவாங்க, ஒரு பேஸில் இருந்து, அதாவது ஒரு காஃபி எஸ்டேட் டு காஃபி பவுடர் தென் காஃபி அவுட்லெட், அதாவது ஒரு கிட்டத்தட்ட நியர் அபவுட் ஒரு கஸ்டமர் கிட்டே போய் ஒரு காஃபி எஸ்டேட்டில் ஒரு சின்னதாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸை நியர் அபவுட் ஒரு 3000 crore மாற்றின அதே சாம்ராஜ்யம் தான் திரும்ப ஒரு ஃபாலன் ஆயிடுச்சு.
பட் அந்த இதில் அவரோட டிசிஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இது நம்மளால் வெளியே வர முடியாதுங்கிற ஒரு டிசிஷனை அவர் எடுத்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டார். பட் அந்த டிசிஷனுக்கு கூட நம்மளால் மாற்ற முடியும்னு நிரூபித்து காட்டினது மேடம் மாளவிகா மேடம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட் அப்படி டோட்டலாகவே மாற்று சிந்தனையை உருவாக்குச்சு. என்னென்னா இந்த நிறுவனத்தையும் என்னால் மாற்றி காட்ட முடியும். ஏன்னா அவங்க பயந்து ஓடலை, எந்த வகையிலையும் அவங்க வந்து புல் பேக் பண்ணலை. இதை நம்மளால் மாற்ற முடியும்னு நம்பினாங்க. அந்த ஆட்டிடியூடு அவங்கள மாற்றி யோசிக்க வச்சுச்சு. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்த உடனே அவங்க டுக் ஓவர் பண்ணாங்க. டுக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அவங்க 7200 கோடி கடனை வந்து நியர் அபவுட் கிட்டத்தட்ட அப்படியே அவங்க 1600 crores கம்மி பண்ணியிருந்தாங்க. எப்படி அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு வெண்டர்கிட்டையும் பேசினாங்க, எங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இது வாங்கி இதை இந்த மாதிரி அவங்க ஒரு டீல் பண்ணாங்க. அப்புறம் நான் ப்ராஃபிட் இதை ஃபுல்லாக அவுட்லெட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க. பெஸ்ட் ப்ராஃபிட் இதை மட்டும் வச்சுருந்தாங்க. அவங்களோட இதை ரொம்ப லைட்டாக மாற்றினாங்க. அதுதான் இதில் போட்டிருக்க. இது சிசிடி கரண்ட்லி ஆப்ரேட்ஸ் 572 கஃபே இன் 165. அதை அப்படியே கிட்டத்தட்ட ஒரு இதாக மாற்றினாங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஒன்று மாளவிகா இட் ரெண்ட்லெஸ் எஃபெக்ட். அதாவது கிட்டத்தட்ட இட் ஹேட் அ ஃபியூச்சர் டிவைடட் மேனேஜபிள் ஆஃப் 4465 crore மாற்றிட்டாங்க, ஸ்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெப்ஸை ஃபுல்லாகவே ஸ்ரிங்க் பண்ணுறது தான் அவங்களோட பெரிய பாசிட்டிவாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க, அவங்களுக்கு வெண்டாருக்கு நம்பிக்கை கொடுத்து இதுக்கப்புறமும் நீங்கள் சப்ளை பண்ணுங்க, நாங்கள் உங்கள் கடனை அடைக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கவும் இன்னும் அவங்க வெண்டார்ஸ் அவங்கள நம்பி திரும்ப கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்வான்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் விற்று அதை வந்து டெப்டாருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. எம்பத்தட்டிக் அப்ரோச். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட under the control of Coffee Day managed to bring down its debt to 1731 crore. 2021 மார்ச் படி அவங்க 6700 crore-லேருந்து 1700 crore கிட்டத்தட்ட டெப்ஸை குறைச்சா மாற்றி காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து as per CDE report paid 1600 to its lender. 1644 கோடி வந்து அவங்க லெண்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. சிசிடி ஷேர் ஹேவ் சர்ஜ் 68% to 71. அது வந்து 68%லேருந்து 71% அவங்களோட மார்க்கெட் ஷேர். காஃபி டே சிஇஓ ரெசிலியன்ஸ் ஹேஸ் கிவன் த இன்வெஸ்டர் அவங்க அடுத்த எல்லாருக்கும் ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, இது காஃபி டே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குனாங்க. இதை வந்து நம்ம ஒரு அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அனலைஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சிசிடியோட 54% அவங்க தான் வந்து மார்க்கெட் ஷேர். அதாவது ப்ராப்பர் அப்போ இந்த ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 54% வந்து அவங்க தான் மார்க்கெட் ஷேர் வச்சுருந்தாங்க. காஸ்டா காஃபி அண்ட் 14%, பரிஸ்டா வந்து 26% தான். இதே அன்ஆர்கனைஸ்ட் செக்டராக இருக்க நார்மல் காஃபி ஷாப் இந்த மாதிரி டீ காஃபி இதில் வந்து அப்பவும் அவங்களோட அன்ஆர்கனைஸ்ட 33% அவங்களோட ஷேராக இது பண்ணி அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை குவாலிட்டி மேப்புங்கிறத நாங்கள் என்ன குறிச்சிருக்கிறோன்னா அவங்களோட கஃபே அவுட்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ரியல் ஒரு எதுக்காண்டி அவங்க அந்த குவாலிட்டி எதுக்காண்டி வரணும் அந்த மாதிரி கேட்கையில் வந்து கஃபேடேயோட இன்டீரியராக இருக்கட்டும், அவங்களோட காஃபியோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ஏன்னா அவங்கள ஓன் எஸ்டேட்டு ஓன் இதுங்கிற மாதிரி கொண்டு வரதுனால அவங்களோட ரிலேட்டிவ் வந்து நிறைய ரிலேபிலிட்டி நிறைய கிடச்சிது. அப்போது மக்களுக்கு வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சுது. இதை நாங்கள் ஸ்வாட் அனாலிசிஸில் ஒரு சின்னதாக எடுத்திருக்கோம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் மேபி இது நாங்கள் ஷேர் பண்ணுற ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்கிறோம், இவரும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரென்த்ஸை கன்சிடர் பண்ணலாம். பட் அவங்களோட மெயின் திங் வந்து ஒரு காஃபி எஸ்டேட்டடாட்டோ பிராண்டாக மாற்றினாங்க. பிராண்டு வந்து எப்படி நம்ம இன்னைக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும்னு ஈஸியாக ரீச் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக இன்னோவேஷனாக யோசிச்சாங்க. சார் சொன்ன மாதிரி இன்னோவேஷனாக யூஸ் பண்ணாங்க. இதோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா அவுட்லெட்லேயும் வந்து 2 ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. திரும்பி வர கஸ்டமர்ஸ் கூட கரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கு அந்த டைம் இருக்காது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த வீக்னஸாக இருக்குது. அண்ட் ஓவரால் காஃபி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெனிட்ரேஷன் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபி டே சிசிடியிலேருந்து நிறைய டேக்அவேஸ் இருக்குது. நிறைய பேருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தும் இதில் உள்ள மெயின் டேக்அவேஸ் சில விஷயங்கள். இதோட டேக்அவேஸ் என்னென்னா லைக் நம்பர்ஸ் தான் நம்மளை பேசுவோம். ஸோ எக்ஸ்பேன்ஷனை விட நம்பர்ஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மெஷர் பண்ணி போகிறது தான் ரொம்ப முக்கியம்.
ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதோட எது ப்ராஃபிட் இல்லைங்கிறத தெரிஞ்சு போகணும் நம்ம. ஸோ என்ன தான் கான்செப்ட் நல்லா இருந்தாலும் அவங்க வந்து நம்பர்ஸை மெஷர் பண்ணாமல் இருந்தது தான் அவங்க பண்ண பெரிய தப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டீம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் ஆல்ரெடியே சொன்ன விஷயந்தான் இதுலேயும் நம்ம படுத்துக்கிட்டோம். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாத ஒரு பெரிய விஷயந்தான் இந்த வியாபாரம் வந்து கீழே வர்றதுக்கு உண்டான காரணம். ஸோ அவங்க மேடம் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சித்தார்த்தோட ஒய்ஃபுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி ஜீரோ நாலேஜ். ஸோ அவங்க பண்ண விஷயம் தேவை இல்லாமல் இருந்த அசட்ஸ், அதாவது நிறைய இடத்துல இவரோட பணம் வந்து நிறையா போய் டெபாசிட் ஆகிருந்தது. அதுலேருந்து வர்ற ப்ராஃபிட் வந்து ரொம்ப சொற்பமான ப்ராஃபிட்டாக இருந்தது. அதை எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. நம்ம அந்த ஸ்லைடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2019 வரைக்கும் 1700 அவுட்லெட்டுக்கு மேலே இருந்தது. ஆஃப்டர் 2020 பார்த்திங்கன்னா அந்த அவுட்லெட்ஸ் கடகடன்னு குறைஞ்சி 450 அவுட்லெட்ஸாக வந்துச்சு. எதனால் வந்துச்சு அப்படின்னா, எங்கெல்லாம் லாபம் இல்லாத கடைகளாக இருந்ததோ அவ்வளோத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. இதெல்லாம் இம்மீடியட்டாக எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தில்லு வந்து பெரிய விஷயம் அது. ஸோ சென்டிமெண்ட் பார்க்கல நம்ம. அவங்க பார்த்த ஒரே விஷயம் 25,000 எம்ப்ளாயி இருந்தாங்க. அந்த எம்ப்ளாயியோட ஃபேமிலியை சேஃப்கார்ட் பண்ணணும், என்னோட காஃபி டேங்கிற அந்த பிராண்டு இருக்கணும். இது ரெண்டும் மட்டும்தான் அவங்களோட கோலாக இருந்துச்சு. அதனால் அன்வான்டாக இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கோர் பிஸ்னஸாக காஃபி டே இருந்துச்சு. ஸோ இதான் இந்த இதில் உள்ள கேஸ் ஸ்டடியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தேங்க்யூ. ஸோ நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற அவார்ட்ஸ் நைட்